ராஜன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமான ஆள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போராளின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா துணிஞ்சு நிற்பார். 10 பேர் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். என்ன யோசிச்சாரோ தெரில, ஏற்கனவே மனசுக்குள்ள வந்து அது அந்த அழுத்தம் இருந்திருக்கும். அடையார் பாலத்துக்கு போனது, வாக்கிங் போறேன்னு சொன்னது எல்லாமே குதிச்சிடலாங்கிற எண்ணத்துலையான்னு தெரியல. வந்தவர் பார்த்தீங்கன்னா இருப்ப வர அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் செருப்பு கழட்டி போட்டு அந்த இந்த தடுப்பு சவர் மேல ஏறி நின்றுருக்காரு. டிரைவர் பார்த்து ஷாக் ஆகுற எல்லாமே அப்படி ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல. பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான கோணங்கள். அது வந்து போலீஸ் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றும் நோட் ஒன்றும் எதுவும் இல்லை. அதாவது லெட்டர் கிட்டர் எதுவும் எழுதி வச்ச மாதிரி தெரியல. இது வரைக்கும் அப்படி கைப்பற்ற மாதிரி தெரியல. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். யாருமே எதிர்பார்க்கல, நேற்று ஒரு நியூஸ் 80 வயசில் ப்ரொடியூசர் ராஜன் சார் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு, அதுவும் அடையார் ஆற்றுல குதிச்சு அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 80 வயசு ஆயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் சூசைட் பண்ணுறாருன்னும் போதே அந்த நியூஸை கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க அது கடைசி காலகட்டம், அந்த காலகட்டத்தில் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு. அந்த பீஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு இடமே அவருடைய லைஃப்பில் இல்லைன்றது அவர் எடுத்த முடிவின் மூலியமாக தெரிய வருது. என்ன நடந்தது சார் அவர் வாழ்க்கையில்? எதனால் அவர் சூசைட் பண்ணிக்கிறார்? ராஜன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமான ஆள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போராளின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா துணிஞ்சு நிற்பார். 10 பேர் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். துணிஞ்சு நிற்பார். எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து குரல் கொடுப்பாரு. என்ன சொல்லப்போனால் சின்ன படங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்களுக்கு சப்போர்ட்டிவாக குரல் கொடுத்துருக்கிறாரு. சினிமா துறையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1980லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு. அது அவர் முதல்ல நடிக்க ஆசைப்பட்டு தான் சினிமா துறைக்கு வந்தார். அதுக்கப்புறம் படங்கள் தயாரித்தார், படங்கள் இயக்குனார், கதை வசனம் எழுதினார், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார். ஸோ பன்முக திறமை கொண்ட ஒரு நபர் தான் ராஜன் சார். 85 வயசு இன்னைக்கு. இப்போ வந்து 85 வயசு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாலை டிரைவரை வந்து வண்டி எடுக்க சொல்லி அடையார் பாலம் இருக்கு இல்லையா, அந்த ஆற்று பாலத்திட்ட வந்து வண்டியை நிறுத்த சொல்லியிருக்காரு. ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு 45 நிமிஷம் நேராக நடந்து போயிருக்காரு. நடந்து போயிட்டு திரும்பி வந்து பார்த்துருக்கேன், நடந்தே வந்திருக்காரு. வந்து காரில் வந்து ஏற போகிறதுக்காண்டி டோரெல்லாம் திறந்துருக்காரு ராஜன் சார். திறந்து வண்டி எடுப்பான்னு சொல்லியிருக்காரு. என்ன யோசிச்சாரோ தெரில, ஏற்கனவே மனசுக்குள்ள வந்து அது அந்த அழுத்தம் இருந்திருக்கும். அடையார் பாலத்துக்கு போனது, வாக்கிங் போறேன்னு சொன்னது எல்லாமே குதிச்சிடலாங்கிற எண்ணத்துலையான்னு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் காரில் ஏற வந்திருக்காரு. எதுவும் மனமாற்றம் ஏற்பட்டுச்சான்னு தெரில. வந்தவர் பார்த்தீங்கன்னா இருப்ப வர அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் செருப்பு கழட்டி போட்டு அந்த இந்த தடுப்பு சவர் மேலே ஏறி நின்றுருக்காரு. டிரைவர் பார்த்து ஷாக் ஆகுற எல்லாமே அப்படி ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல. என்ன சார் வந்து தடுப்பு சோர் மேலே ஏறி நிற்கிறார் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படி யோசிக்கிறதுல பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டார். அவர் உடனே காரை தொடங்கி இறங்கி ஓடி சார் 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 சார்னு கீழே பார்த்து கத்திருக்காரு. அங்கே ஒருத்தர் வந்து கீழே குதிச்சிட்டாரு. அப்படின்னா அங்கே நேற்றுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக இருக்கும், அடையாரெல்லாம் பிஸியாக இருக்கும். மாலை நேரம் ஒரு 4:30-5 மணி சுமார்னும் போது அங்கே உள்ள கூட்டம் எல்லாம் ஓடி வந்து கீழே தானே பார்ப்பாங்க. எல்லாம் பயங்கரமான க்ரௌடு வந்து கூடிட்டாங்க. இவர் டிரைவர் சொல்லியிருக்காரு யார் என்ன அப்படின்னோட ராஜன் தயாரிப்பாளர்னு எல்லாருக்குமே தெரியும்ல. ராஜன் தயாரிப்பாளர், பிரபலமான தயாரிப்பாளர். எல்லாரும் ஐயோ ராஜன் சாரான்னு சொல்ல ஃபயர் எப்படி சொல்றது, தீயணைப்பு படைக்கு வந்து நியூஸ் போய் உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போராடி அந்த ஆற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜன் சாருடைய உடலை வந்து மீட்டிருக்காங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காண்டி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அநேகமாக மத்தியானத்துக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து அவங்க வீட்டு உறுப்பினர்கிட்ட கொடுப்பாங்க. நாளைக்கு ஈம காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி ஒரு இழப்பு யாராலையுமே தாங்கிக்க முடியல, யாருமே எதிர்பார்க்கல. நான்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமைனால வீட்டில் ரிலாக்ஸ்டாக ஒரு 7 மணி சுமாருக்கு சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ராஜன் சார் வந்து தற்கொலைன்னு வருது. எனக்கு ஷாக்கிங், நான் நம்பவே இல்லை. ஏன்னா இது எப்படி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ரொம்ப தைரியமான ஆள், ரொம்ப தைரியமான ஆள், முரட்டுத்தனமான ஆள், என்ன வந்தாலும் தாங்கி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள். இவர் எப்படி நடக்கும், இது என்ன செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் சினிமா துறையில் இருக்கிறவங்க சிலர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமாம் சார் செய்தி உண்மைதான், இந்த மாதிரி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாலுமே ஷாக்கிங்காக இருந்தது. இது ஒரு காரணம் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இப்படி எப்படி பண்ணார்,
அவர் எப்படி இப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ணாரு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். கண்டிப்பா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜன் சார் வந்து எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருந்தாரு. எங்க அப்பா மேல பெரிய மரியாதை வச்சிருந்தாரு, அண்ணன் தான் கூப்பிடுவாரு. முதல் படம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ராஜன் சார் நடிச்சார். அந்த படத்தோட பேர் வந்து சூலம். அந்த படம் தான் அப்பா தான் வந்து டைரக்ட் பண்ணி தயாரிச்சார் அந்த படத்தை 1980ல. அந்த படத்துல அப்பா கிட்ட உதவியாளராக சேர்றதுக்காண்டி ராஜன் சார் வந்து கேட்கிறாரு. அப்போ வந்து ராஜன் சார் பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில தமிழ் வாத்தியாரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்பா வந்து சொல்லியிருக்காரு, என்ன சார் நீங்க தமிழ் வாத்தியாரா இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப், எதுக்கு விட்டுட்டு சினிமாக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் எனக்கு சினிமா மோகம் தான் சார் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இப்போ உதவியாளர்கள் இருக்காங்க, நீங்க வேணா காப்பி ரைட் பண்றீங்களா, அதாவது வந்து வசனங்கள்லாம் எழுதுவாங்கல்ல, அதை வந்து காப்பி நீட்டா காப்பி பண்ணணும், காப்பி ரைட்டிங் பண்றீங்களா அப்படின்னு கேட்டப்ப சரி பண்றேன்னு சொல்லிட்டு காப்பி ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் உடுப்பி மைசூர்ல வந்து ஷூட்டிங் நினைச்சு அந்த படத்தினுடைய ஷூட்டிங், சூலம் படத்தினுடைய ஷூட்டிங் 1980 வந்து அப்பா கூடவே அவர் போயிருக்காரு. கூடவே அப்பா கூடவே இருந்து சாப்பிட்டு தங்கி பேசி எல்லாம் பண்ணியிருக்கும் போது ஒரு கேரக்டர் ஒன்று இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒருத்தர் வர வேண்டியது, ஒரு பிரபல நடிகர், அவர் வரல அந்த ஷூட்டிங் டயத்துக்கு. அப்போ ராஜன் சார் அந்த கதாபாத்திரத்தில் வந்து அப்பா நடிக்க வச்சார். உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆர்வம்னு சொன்னீங்கல்ல, இதுல நடிகன்னு சொல்லி நடிக்க வச்சார். அதுதான் ராஜன் சார் நடிச்ச முதல் படம். சினிமால ராஜன் சாருக்கு ஏற்பட்ட முதல் தொடர்பு சூலம் படத்துல தான். இது நம்மளுடைய நிறுவனத்துல இருந்து தொடங்கினது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராஜன் சார் அப்பா மேல பெரிய மரியாதையா இருப்பாரு. சாகர வரைக்கும், அப்பா இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரியாதையா இருப்பார். வந்துட்டு போனார். அப்பா இறக்குற சில மாதங்களுக்கு முன்னாடி உடல் நலம் குன்றி இருக்கிற காலத்தில் வீட்டுக்கு வந்தார், பார்த்தாரு, பேசிட்டு போனார். ஸோ ஒரு நல்ல மனிதர். எங்கிட்ட எப்போ என்னை பார்த்தாலும் வா அண்ணன் பையன் அப்படின்ற, அப்பா அண்ணன் தான் கூப்பிடுவாரு, அண்ணன் பையன் அப்படிங்கிற உரிமையோட பாசத்தோட என்னை கட்டி பிடிச்சி தான் எப்பவுமே பேசுவார். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவர் பேசும்போதே. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்துவார், சூலம் பாஸ்கரன் பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்துவார். ஸோ எப்போவுமே அந்த மரியாதையும் அன்பும் அவர்கிட்ட இருக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு நுங்கம்பாக்கத்தில் ஒரு பிரபலமான ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. வருடக்கணக்காக ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அவர் குடும்பத்தை பிரிஞ்சு தான் இருக்காரு. அது என்ன காரணம் தெரியல, அவங்க குடும்பத்துக்குள்ள பர்சனலா என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. ஆனா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இங்க நுங்கம்பாக்கத்துல தான் வந்து அவருக்கு ரூம் இருக்கு, ஒன்று பெர்மனன்ட் ரூமு. அந்த நுங்கம்பாக்கம் இருக்கிற ஹோட்டல், அவர் இருக்கிற ஹோட்டலுக்கு வேற ஒரு வேலையை நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போனேன். அப்ப இந்த வரவேற்பறை இருக்கும்ல, ரிசப்ஷன், அங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரு அவரு. நான் அவரை பார்த்தோன்னே நேராக போய் அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனால் வழக்கமான உற்சாகம் அவர்கிட்ட இல்லை. ஒரு மாதிரி ஒரு சோர்வான மனநிலை, ஒரு மாதிரி என்னமோ ஒரு யோசனையிலே இருந்த மாதிரி இருந்துச்சு. தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆனால் என்ன நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு கட்டி பிடிப்பாரு, அண்ணன் பையன் சொல்லுவாரு, வாடாடே அப்படின்வாரு. அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. என்னடா இது ஏன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு சரி தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சரி என்ன நான் வரேன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டேன், என் வேலையா போயிட்டேன். அதுதான் நான் அவரை கடைசியா பார்த்தது. ஸோ இப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு வேற இருந்ததுனால என்னை அந்த மரணம் வந்து ரொம்ப பாதிச்சிச்சு, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு வேதனை எல்லாருக்குமே இருக்கு தமிழ் திரை உலகத்துல. பெரிய இழப்பு. புரியுது சார். சார் அவர் இறந்ததுக்கு காரணமா அவர் 15 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணதான் எனக்கு தெரியல, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதாகவும் தெரியல. அப்படி இருக்கும்போது என்ன காரணம் 15 கோடி ரூபாய் கடன் வர? அவர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கோடி ரூபா வந்து பணம் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய சினிமா படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. சின்ன படங்கள் பெரிய படங்களுக்குலாம் பெரிய பெரிய அமௌண்ட் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா 20 கோடி ரூபா ஃபைனான்ஸ் பண்ண அவருக்கு அந்த பணங்கள் வெளியில் கொடுத்தார் இல்லையா, அந்த பணங்கள்லாம் குறித்த தேதியில் குறித்த மாதிரி வரல, பல பேர் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இது எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சூழல், அந்த 15 கோடி 20 கோடி அவர் வேற எங்கேயும் வாங்கினாரா, அதாவது வந்து ஒரு 2 பைசா வட்டிக்கு வாங்கி ஒரு 3 பைசா வட்டிக்கு கொடுக்கலாம், அப்படி ஏதாவது வந்து வேற எங்கேயா வாங்கினாரா? இவர் கொடுத்த அந்த நபர்கள், அதாவது இந்த சினிமா துறையில் உள்ள தயாரிப்பாளர்கள் சில படங்களுக்கு வாங்கினவங்க இவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்காதனால அவர் வாங்கின இடத்துல அந்த பணத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும்ல, அப்படி ஒரு சூழல் உருவானதா? அதனால வந்துதான் இப்படி வந்து மன உளைச்சல் காணாரா, அப்படித்தான் வந்து டிப்ரெஷன் ஆனாரா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான கோணங்கள். அது வந்து போலீஸ் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த தகவல் தான் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபா கடன்ல இருக்காரு. அந்த கடன் சுமை, அந்த மன அழுத்தம் தான் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டது காரணம்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து கடனா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவர் தான் நிறைய ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. திருப்பி வராதனால அவர் வாங்கின இடத்துல பதில் சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்துச்சா அப்படின்னு தெரியல. அதுவாக தான் இருக்கும். 15 கோடி கடன்கிறது உண்மையாக கூட இருக்கலாம்.
இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சிருந்தார். அவர் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய முதல் பையன் பேர் வந்து பிரபு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில படங்கள்ல நடிச்சாரு. எல்கேஜின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ஆர்ஜே பாலாஜி படம், அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணாரு. அந்த பிரபுங்கிறவரு பல வருடங்களா அப்பாக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல அப்பாக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. சமீபத்தில் இந்த எல்கேஜி படம் வெற்றி படம் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னொரு மகன் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ்னு இருக்காரு. அவர் நடுநிலைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கே ராஜன் சார் தான் அதுக்கு வந்து கௌரவ ஆசிரியர் அந்த பத்திரிகைக்கு. சோ அவர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு. இன்னொரு பையன் வந்து பாத்தீங்கன்னா கணேஷ்னு இருக்காரு. சோ 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா தனியா இருக்காரு. ஒரு பொண்ணு இருக்காங்க, விஜின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செல்லம் கே ராஜன் சாருக்கு. அவங்க லைஃப்லயுமே ஒரு டிராஜடி சமீபத்தில் நடந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, விஜயோட கணவர், அதாவது கே ராஜனோட மருமகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படிதான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து மன அழுத்தமா இருந்திருக்கும். ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி கடன் சுமை, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வயசு 85, தனியா இருக்காரு, தனிமை, வயோதிகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு தகவலும் கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபல மருத்துவமனையில ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு போனாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா அப்படி ஒரு தகவல் இருக்கு. போனதா சொல்றாங்க சினிமா வட்டாரத்துல தெரிஞ்சவங்க. அந்த மெடிக்கல் செக்கப்ல இவருக்கு எதுவும் உடல் பின்னடைவு இருந்ததா, அப்படி எதுவும் வந்து ரிசல்ட்ல வந்ததா, அதனால எதுவும் திடீர்னு வந்து ஷாக் ஆனாரா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப மோசமா ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா அதை தாங்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும். கண்டிப்பா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னும் போது 85 வயசு, யார் நம்மளை பார்த்துக்க போறா, இப்படி ஏதாவது மனக்குழப்பத்துக்கு போனாரா, இப்படி பல கோணங்கள்ல நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தனிமை இருந்தது உண்மை, கடன் இருந்திருக்குமா அப்படின்றது இருந்திருக்கும்னு சொல்றாங்க விசாரணையில. இதெல்லாம் தான் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தாரு. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, உடல் பிரச்சனைகள் இருந்ததா, அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். பட் இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் தற்கொலைங்கிறது எதுக்குமே தீர்வு கிடையாது. இவ்வளோ பெரிய 85 வயசு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஆற்றுல குதிச்சிட்டாரு, இறந்து போயிட்டாருன்னும் போது உண்மையாலுமே ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தராக வேற இருக்காரு அப்படின்னும் போது இன்னும் கூட அழுத்தமாக இருக்குது. சார், அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன முடிவு வேணால் எடுத்துடலாம். ஏன் அடையாற ஆற்ற அங்கே போய் சூசைட் பண்ணிக்கணும்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு எதனால் நான் அதை சொல்கிறேன்னா, எப்பயுமே சூசைட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு 2-3 நாள் மனசுக்குள்ளே ஓட்டியிருப்பாங்க. நமக்கு இந்த வாழ்க்கை வேணுமா, ஏன் அந்த முடிவை நம்ம எடுக்க போறோம், ஏன் குறிப்பிட்ட இந்த அடையாறு ஆத்துல போய் சூசைட் பண்ணதான் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க பாக்குறீங்க? இந்த சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து யாராவது வந்து அதை கலைக்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசி அவங்க மனசுல இருக்கிற இந்த பிரச்சனைக்கு வந்து இது தீர்வு இல்லைங்கிறத சொல்லி புரிய வச்சு சமாதானப்படுத்தி அவங்க மனசை வந்து சமநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை வந்து சரி பண்ணிட முடியும். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில் யாரும் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால், ஒரு வேளை இருந்தால், அந்த மாதிரி நிலைமையில பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே அது எப்படி அதை வந்து முடிவை முடிச்சுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் மாத்திரை போட்டுக்கலாம், விஷம் குடிக்கலாம், தூக்கில் தூங்கலாம், அப்படி பல விதமாக இருக்குது. அதை பற்றி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது நல்லாவும் இருக்காது. அது வந்து எப்படின்னா ஒரு பார்க்குறவங்களுக்கு தப்பாக இருக்கும். ஸோ இந்த எண்ணம் ஆற்றுப்பாலத்தில் குதிச்சு வர்றதுங்கிறது வந்திருக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. நம்ம எப்படி காஃபி டே இருக்கார் இல்லையா, அவர் வந்து கர்நாடகா பக்கத்தில் ஒரு ஆற்றில் தான் குதிச்சாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவி பிரசாத்னு யூனிட் வச்சு நடத்துறாரு. ரவிசங்கர் பிரசாத் அவர் பேரு. ஆனந்த் சினி சர்வீஸ் நடத்தினாரு. ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர். அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த மதகத ராஜாவோட தயாரிப்பாளர். அவரும் பாத்தீங்கன்னா கடன் தொல்லையால தான் ஒரு ஆற்றுல குதிச்சுதான் தற்கொலை பண்ணிட்டாரு. கோதாவரி யாரோ இங்கதான் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நித்யஸ்ரீயோ அது ஒரு மகாதேவன் அவங்க பாடகியோட கணவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. ஸோ இது மாதிரி நடக்கும். அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் வந்துட்டா அது என்ன அப்படிங்கிறது தோணாது. அந்த எண்ணங்கள் அது அந்த நேரத்தை கடக்கிறதுக்குள்ள பக்கத்துல அருகாமையில இருக்கிற ஒரு முடிவை அவங்க தேடிப்பாங்க. அப்படிதான் போன இடத்துல அப்படி ஒரு முடிவை தேடிட்டான்னு நினைக்கிறேன். சரி, இது தற்கொலையை தாண்டி நான் இன்னொரு பக்கம் ஒரு கொலையை தான் பார்க்குறேன். அது காரணம் என்னன்னா, இப்போ ஒரு கடன் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவர் இறந்துருக்காருன்றது மிக முக்கியமான ஒரு பாயிண்டா எல்லாரும் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கடன் கொடுத்தவங்களும் சரி, அவரால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்ற கெப்பாசிட்டியை பார்த்து அவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கலாம். சரி, கொடுத்துட்டாங்க, அவரால் கொடுக்க முடியலன்னும் போது இவ்வளோ பெரிய வயசாயிடுச்சு, லீகலாக ஏதாவது அப்ரோச் பண்ணிடலாம். இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவரே சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காருன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போலீஸ் விசாரணையில் இது யார் என்ன, இந்த தற்கொலைக்கு யார் காரணம்ன்றதை கரெக்டாக கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா?
ஆக்சுவலி யாரு டார்ச்சர் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இது வரைக்கும் வரல. அதனால வந்து தெரியாத தகவலை நம்ம சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னா ஒரு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. போலீஸ் விசாரணையில் இருக்கு. போலீஸ் விசாரணையில முதல் கட்ட விசாரணையில இந்த மாதிரி 15 கோடி கடன், அதுதான் அந்த மன அழுத்தம் தான் அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வேற யாரும் வந்து பின்னணி இருக்காங்களா, டார்ச்சர் பண்ணாங்களா, பிரச்சனை பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இயல்பாவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இவர் கே ராஜன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமா போல்டா யாரும் தன்னை எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய, தன்னை எதிர்த்து நிற்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வீரன். அதான் உண்மை. ஒரு கான்ஃபிடென்ட்டா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது கடன்காரங்களுக்கு பதில் சொல்றதே அவங்களுக்கு ஒரு வலியா இருக்கும், சுமையா இருக்கும், வேதனையா இருக்கும். என்னடா இது நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்தமே, இப்போ வந்து இப்படி பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க கேட்கும்போது, கடன்காரங்க கேட்கும்போது சாந்தமா தான் பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது அவர். போல்டா இருக்கிற ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தோடனே அது கூட அவர் வந்து வேதனையை கொடுத்துருக்கலாம். யாரும் அழுத்தம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது கூட ஒரு வேதனையை கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து அழுத்தம் கொடுத்தாங்களா வச்சாங்கிறது இப்போ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே விசாரணையில் இருக்குது. நிலுவையில் இருக்கிற விஷயத்த நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்தி எதுவுமே சொல்ல முடியாது. போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது என்ன காரணங்கிறது சொல்றாங்க. அடுத்து என்ன, யார் காரணம், எதுவும் காரணங்கள் இருந்ததா, எதுவும் அழுத்தங்கள் இருந்ததா, எதுவும் அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருந்ததா, சூசைட் நோட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அது அப்படி ஒன்றும் இது வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் தங்கியிருந்த அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு போய் அந்த அறையெல்லாம் வந்து சோதனை பண்ணதுல அப்படி ஒன்றும் நோட் ஒன்றும் எதுவும் இல்லை. அது லெட்டர் எதுவும் எழுதி வச்ச மாதிரி தெரியல. இது வரைக்கும் அப்படி கைப்பற்ற மாதிரி தெரியல. ஸோ எல்லாமே சாதாரணமாக தான் இருந்திருக்கிறாரு, ரொம்ப இயல்பாக தான் இருந்திருக்கிறாரு. திடீர்னு ஏற்பட்ட முடிவு தான் இந்த முடிவு. எப்பவுமே என்னன்னா அந்த ஒரு சனம் எடுப்பாங்க ஒரு முடிவு, அந்த சனம் தாண்டிட்டா அந்த முடிவுலேருந்து வெளில வந்துடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பல மருத்துவர்கள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இந்த தூக்கில் தொங்குறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு வந்து கழுத்தில் போட்டு அந்த ஸ்டூலை தட்டி விட்டுருவாங்களாம். தட்டி விடுற வரைக்கும் சித்திரணும்னு நினைப்பாங்களாம். சித்திரணும், நீ எதுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அந்த ஸ்டூலை தட்டி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு இருக்குதுல்ல, அப்போ வாழணும்னு நினைப்பாங்க. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பவுமே இது ஒரு சைக்காலஜி. அந்த கழுத்து இருக்கும்போது வாழணும்னு நினைப்பாங்க, அது வாழ முடியாத ஒரு சூழல் வந்து அவங்க மரணிச்சிருவாங்களாம். இது ஒரு சைக்காலஜி. அதுதான் அதை அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். பல கவுன்சிலிங் சென்டர்ஸ்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு கால் பண்ணாலே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. மருத்துவர்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தார் இருக்காங்க. யார்ட்டையாவது இவர் போயிருக்கலாம். இது தீர்வல்ல. எப்படி இதுக்கு இந்த மாதிரி முடிவெடுத்தான்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி.